வெங்கடாச்சலபதி. வேங்கடன்னு என்ன அர்த்தம்? வேங்குன்னு பாவம், கடன்னு ஒழிக்கணும். செஞ்ச பாவம் அங்க போற ஒழியும். அவ்வளவுதான். அங்க போய் மொட்டை அடிச்சாலும் எல்லா பாவமும் அங்க ஒழிஞ்சு. நீ 5 நீ சும்மா டீல் கிடையாது அங்க. இந்த திருவோணரை பறையாதி கிரணாங்க சாங்க சௌவாங்க விம்பாகார நிர்மிகள் வரலாறு. வெங்கடேச பெருமாள் வரலாறு. அந்த வரலாறுல நீ போய் ஒரு 5 ரூபாய் நம்பி டீல் பண்ணு. நீ 50 ரூபாய் நம்பி, நான் 50 ரூபாய் போட்டேன், நீ நம்பி காசா போடு. 50 ரூபாய் போட்டேன், அடுத்த தடவை எனக்கு லாபம் வந்துச்சுன்னா 500 ரூபாய் போடுவேன். கட்டாயம் 500 ரூபாய் வரும். 500 ரூபாய் எடுத்து போடுவேன். டீல் தான் முக்கியம். அது அந்த டீல் சக்சஸ் அங்கதான். அந்த திருவோணம் தான். ஓணம்னா திரு சார்ந்த நட்சத்திரம் 3 தான். ஒண்ணு திருவோணம், இன்னொன்னு திருவாதிரை, இன்னொன்னு திருமூலம். அந்த மூலம் சொல்லிடுவாங்க. இந்த பிரம்மனை பெனிஃபிட் பண்றாங்க. அதெல்லாம் விடுங்க. திருவோணத்துக்கு வருவோம். திருவோணத்தை நீ நம்பு. சிரவணம்னா காது கொடுத்து கேட்க. திருவோணம்னு சமஸ்கிருதத்துல சிரவணம், காது கொடுத்து கேட்கணும். சுவாமி காது கொடுத்து கேட்பாரு. நீ சொல்றத காது கொடுத்து. வேர்வை வருது இல்ல இப்பயும், அந்த வெங்கடேஷ் பெருமாளுக்கு வேர்வை வருது இல்ல, அந்த வேர்வை இப்பயும் துடைக்கிறாங்கல்ல. அதெல்லாம் இருக்குதா இல்லையா? ஐயா, இப்ப அந்த கோயிலுக்கு போனாலே மாற்றமா இல்ல சண்டை வரும்? அந்த கோயிலுக்கு போகவும் முடியாது, காசு கொடுக்கவும் முடியாது, நம்பவும் மாட்டேன். நீ போய் காசு கொடுத்து நம்பி போட்டா அடுத்தடுத்து டீல் 1 2 3 ஏறிக்கிட்டே தான். அது உனக்கு செட் ஆயிடும், உனக்கு கிளிக் ஆயிடும். சில பேருக்கு அந்த யோகம், சில பேருக்கு வரலன்னு சொன்னா அது அவன் நீ பெருமாளை, நீ சிவனை கும்பிடுற ஆளுன்னு வச்சுக்கோ. நீ சிவனை கும்பிடுற ஆள் சிவனை கும்பிடு. உனக்கு படம் வேணுமா, பணம் வேணுமா? படம் திருவாதிரை சொன்னா 100 பேர் நிற்பான். அவன் அந்த மாதிரி அந்த திருவாதிரை உலகத்துக்காக. அங்க போனோம்னா சொர்க்கம். இவங்களுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? பிறந்தாச்சு பிரம்மன். அது பிரம்மன். இனிமே நம்ம தேங்க்ஸ் சொல்ல மாட்டோம். வாழணும். யாரு வேணும்? பணம் வேணும். திருவாதிரை தான் வேணும். பணம் கொடுத்தா வாழ்க்கை கிடைச்சிருமா? நான் கை கால் இருக்கேன், உழைச்சா எனக்கு கூலி கிடைக்க போகுது. அதான் திருவாதிரை. அதான் உலகியல். உலகியில கொடுக்கறது திருவாதிரை. சிவபெருமான் தான், திருவாதிரை தான். அடுத்தது அங்க போனா பாவத்தை கழிச்சிட்டு உன்னை மோட்சத்துக்கு போறதுக்கு திருவோணம் தான், நாராயணன் தான். ஐயா, இப்ப இந்து கடவுள்கள்ல ரொம்ப பவர்ஃபுல்லானது யாரு? இந்த 3 பேர் தான். திருமூலம், திருவோணம், திருவாதிரை சொல்லிட்டாங்க. அதுக்கு எந்த திருமூலம் பிறந்துட்டோம் இல்லையா? அது எந்தெந்த தெய்வம்? திருமூலம் பிரம்மா, திருவாதிரை சிவபெருமான் நடராஜர், திருவோணம் வெங்கடேஸ்வர பெருமாள்.